என்னோடு இந்த கல்வி பணியில் பயணிக்கின்ற உதவுகின்ற உதவி தலைமை ஆசிரியர் திரு ஐசக் அவர்களுக்கும் உங்களை எல்லாம் உருவாக்கி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு இன்று அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பொன் முகங்களான பணி நிறைவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இவர்களுடைய அந்த கல்வியை கற்று இவர்களின் வழியாக விளையாட்டை கற்று இவர்களை பார்த்து பலவற்றை கற்று இவர்களுடைய நடை உடை பாவனை அனைத்தையும் கற்று உள்ளுகத்தை அது தம்பி வசந்த் அடிக்கடி சொல்லுவாங்களே ஃபாதர் அருளப்பர் அப்படி போகும்போது அப்படி ஒரு சொல்வார் ஃபாதர் இன்னும் எனக்கு அது ஞாபகமாக இருக்கும். அதுபோல இங்க இருக்கின்ற இந்த நல்ல உள்ளங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர்களுடைய நடை உடை பாவனை அனைத்தையும் வைத்து உள்ளத்திலிருந்து நாளை இது இல்லை இதைவிட இன்னும் பெரிய மடங்கு நான் செல்ல வேண்டும் என்று இறைவனுடைய ஆசிரியரால் பவுலடியாருடைய பரிந்துரையால் உலகத்தின் எல்லா திசையிலும் என்று சென்ட் பால்ஸ் முன்னாள் மாணவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றீர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். போன வருஷம் மே மாதம் 10ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். சரியாக அந்த தேதி மட்டும் ஞாபகம் இல்லை. போன வருடம் மே மாதம் 10ஆம் தேதி இந்த பள்ளிக்கு என்னை தலைமை ஆசிரியராக நம்முடைய ஆயர் இல்லம் நியமித்தது. அதற்கு முன்னால் 3 முறை இந்த பள்ளிக்கு வந்திருக்கின்றேன். அரங்கத்தில் நடந்த ஒரு விழாவிற்கு பிளஸ் மே மாதத்தில் அந்த 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வேல்யூவேஷனுக்காக வந்திருந்தேன். மற்றும் ஒரு முறை விடுதி மாணவர்களுக்கு அருட்தந்தை செபாஸ்டின் அவர்கள் தேர்வுக்கு முன்பாக நீங்கள் வந்து திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததின் பேரில் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நான் வந்தேன். இந்த 3 முறை தான் எனக்கு தெரிந்த ஞாபகம் இருக்கிறது. அதற்கு முன்னாடி நான் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு முறை நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தந்தை டோமினிக்கா இல்லை தந்தை தாமஸா தெரியாது, அவருடைய நண்பர் ஃபாதர் ஆரோக்கியசாமி who is no more now, அவர் நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது ஏதோ டூர் மாதிரி அழைத்து வந்த ஞாபகம். அப்பொழுது இந்த புது பில்டிங் இப்பொழுது தலைமை ஆசிரியர் இருக்கின்ற அந்த பில்டிங் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதுதான் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. இந்த 10ஆம் தேதி சரி வந்து இருக்கின்ற தலைமை ஆசிரியரை பார்த்தோம். அப்படி என்று நான் வரும்பொழுது அவர் இல்லை. நான் வந்தேன். வரும் பொழுது ஒரு மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு ராபர்ட் அவர்கள் கூறியது போல 22 மாணவர்கள் அப்பொழுது இருந்தார். நான் யார் என்று அந்த மாணவர்களுக்கு தெரியாது. இல்லை அந்த மாணவர்கள் இங்கே என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. வந்து வண்டி இங்கே எங்கேயோ நிறுத்திட்டு தான் அப்படியே உள்ளே போனேன். பைக்கில் தான் வந்து அப்படியே உள்ளே போனேன். உள்ளே போன உடனே யாரோ சொல்லியிருக்கிறார்கள் இவர் தான் வந்திருக்கின்ற புது ஹெட்மாஸ்டர் அப்படி என்று. உடனடியாக அங்கிருந்த மாணவர்கள் எல்லாம் அந்த விளையாடிட்டு இருந்ததை நிறுத்திட்டு வேகமாக ஒடியாந்த உடனே ஃபாதர் நீங்கள் தான் புதுசாக வந்துருக்கிறீங்களா எச்சம்மா அப்படின்னு. இவ்வளோ தைரியமாக வந்து அன்போடு கேட்கல அப்படின்ட்டு நான் தான்ப்பா அப்படி. எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்கல, உங்கள் பேர் என்னான்னு கேட்கல, சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, எங்களுக்கு சோறு நல்லா கொடுங்க ஃபாதர். இந்த மாணவர்கள் 6ஆம் வகுப்பா 7ஆம் வகுப்பா 8ஆம் வகுப்பா என்ன அப்பெல்லாம் கேட்கல. ஏன்னா நானே புதுசுங்கிறாங்க. சோறு நல்ல சோறு கொடுங்கப்பா அவங்க கேட்டாங்க. முதல் இது என்னை சிந்திக்க வைத்தது. ஒன்று. இரண்டாவதாக
ஒரு உதவிக்காக நம்முடைய பள்ளியில் படித்து இன்று கோடிக்கணக்கில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஏறக்குறைய 150 குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல உள்ளம் இந்த குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தேன். கூறினார்கள், ஃபாதர் வந்து பாருங்கள். போனோம். அப்படி போய் பார்க்கும் பொழுது கேட்பதற்கு முன்பாகவே உதவியை செய்து விட்டார். அடுத்து ஃபாதர் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு வழக்கமாக நம்ம என்ன உதவி கிடச்சிருச்சே, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த மனிதர் உதவியை கொடுத்து விட்டு, ஃபாதர் உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் உங்களோட பேசலாம். உடனே நான் சைடில் பார்த்தேன். சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் அப்படியே அந்த பக்கம் போனாங்க. ஏன்னா என்கிட்ட ஃப்ரீயாக பேசணும்னு சொன்னாங்க. ஃபாதர், நான் இந்த பள்ளியில் சிறு வயதிலிருந்து படித்தேன். இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். 150 குடும்பத்துக்கு மேலே வாழ வச்சுட்டு இருக்கிறேன். எத்தனையோ நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் படிக்கும் பொழுது சாப்பாடு கூட ஒன்றும் கிடையாது. இதே போர்டிங்கில் தான் படித்தேன். ஒரு ஐயா சொன்னார், அந்த அவர் படித்த சூழல். அப்போ அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் அவர் கூறிவிட்டு, எங்கள் குடும்பத்தில் வறுமை பாருங்க, அதனால் எங்களை போர்டிங்கில் படித்தேன். போர்டிங்கில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களை பார்த்து இப்படியே பார்த்துட்டு இருப்போம். எதுக்காக? அவன் சாப்பிட்றத கொஞ்சம் மிச்சம் வச்சு அவங்களுடைய ஃப்ரெண்டு நானும் எடுத்துகிட்டு வருவான் பாருங்க ஒரு இட்லி. அதற்காக நான் கை கழுவாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. அவன் கொண்டு வந்து அந்த சுண்டலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அவன் என்னை விட வயதில் பெரியவனாக இருப்பான். ஆனால் என்னுடைய நண்பன் என்பதற்காக அவனுக்கு கிடைத்த அந்த உணவு, நல்ல உணவை எனக்காக எடுத்து வைத்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி சாப்பிட்டு வளர்ந்தோம் ஃபாதர். அதை விட என்னவென்றால், நான் போர்டிங்கில் படித்தேன் என்பதற்காக அந்த ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க தான் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதோடு ஸ்கூலில் கூட நாங்கள் சரியாக குடிக்க மாட்டோம், நீட்டாக இருக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக இருக்க மாட்டோம், ஒழுங்காக படிக்க மாட்டோம். ஒரு மாதிரி டீசன்சின்றது என்னன்னு கூட தெரியாது. பக்கத்தில் வந்தால் சும்மா அடிக்கும். அப்படி என்பது போல எங்களை நடத்தப்பட்டோம் சில சமயங்கள். இந்த போர்டிங் என்ற ஒன்று இன்னமும் என்னுடைய உள் மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்று கோடிக்கணக்கான பணம் என்னுடைய கையில் இருந்து போகும் பொழுது எனக்கு இதையெல்லாம் நிறைவே கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு என்னுடைய உள்மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் என்று அந்த போர்டிங் என்ற ஒரு வார்த்தை என்னுடைய மனதை வாட்டிக்கொண்டே இருக்கிறது என்று கூறினார். அவரிடம் நாம் ஒன்றும் பேசவில்லை. ஒரு மாதிரி அவரை பார்த்து முகமலர்ச்சியோடு சிரித்து விட்டு, வேண்டிக்கிங்க சார், நீங்கள் வணங்குற கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. அவர் இந்து நண்பர், வேண்டிக்கிங்க. நான் வணங்குற கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன், நல்லது நடக்கும் சார் என்று இந்த இரண்டையும் கேட்டு அமைதியாக வந்தேன். பள்ளி துவங்கியது. குக்கு கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. இதெல்லாம் நான் அனுபவித்ததுதான் இருக்கின்ற அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் என்னுடைய குறை இது ஒரு குறை கிடையாது. ஆனால் இன்று எத்தனையோ மாணவர்கள் நல்ல சோறு கொடுங்கன்னு ஒருத்தர் சொன்னா பாருங்க, என்னுடைய உள் மனதை வருத்தி கொண்டே இருந்தது. அந்த போர்டிங்கிற வார்த்தையை என்னுடைய மனசு இன்னும் வருத்திட்டே இருப்பாருன்னு சொன்னாங்க பாருங்க. அன்று நான் முடிவெடுத்தேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்லேருந்து கொண்டு வரணும், எனக்கு விருப்பமே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்லேருந்து கொண்டு வரணும், விருப்பமே கிடையாது. முதலில் இந்த வாழ்விலிருந்த குடும்பத்தில் இருந்து வருகின்ற இந்த மாணவர்களுக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய. அவன் என்கிட்ட வந்து ஃபாதர் ட்ரெஸ் கொடுங்கன்னு கேட்கல, ஃபாதர் எனக்கு புக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்கல, ஃபாதர் என்னை எங்கேயாவது அழைச்சிட்டு போங்கன்னு கேட்கல, சாப்பாடு கொடுங்க ஃபாதர்னு கேட்டேன். அது எனக்கு உந்து சக்தியை கொடுத்தது. பல கோடி ரூபாய் டிரான்சாக்சன் செய்கின்ற அந்த மனிதர் அந்த போர்டிங்கிற ஒரு வார்த்தையினால இன்றும் என்னுடைய உள்மனது ஒரு பக்கம் ஒரு மாறி போயிட்டு
ஃபாதர் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அன்றையே அமர்ந்து யோசித்தேன். இந்த எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இங்க பாருங்க அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார் இந்த மனுஷன். எனக்கு முன்ன பின்ன அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட பேசுறது கிடையாது, பார்த்துருக்கின்றேன். உடனடியாக வந்தார். நான் சார்ஜ் எடுத்த அடுத்த நாள் வந்தார். ஃபாதர் குக்கு கிடையாது, பையன் 200 பையன் வந்து சேர்த்துட்டாங்க ஒரே நாள். எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான்? ஹாஸ்டல் அட்மிஷன் ஓப்பன் ஆயாச்சு. அப்போ கொரோனா காலம் முடிஞ்சு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. ஆனால் இந்த பள்ளி இந்த வெயில் அதிகமானதுனால சிறிது 10 நாளோ என்ன தள்ளி வச்சிருந்தான். அதனால ஆனால் நான் வந்தபோது அந்த தள்ளி வச்ச அந்த டேட்டை சொல்லலை. அடுத்த நாள் பள்ளி தொடங்குவதாக இருந்தது. இதை தெரிந்து ஏறக்குறைய 200 மாணவர்கள் என்ன நம்பிக்கையோடு வந்து சேர்ந்தார்கள் என்று தெரியவில்லை. ஹாஸ்டலில் வந்து சேர்த்தாங்க. உடனே இந்த மனிதன் தான், ஃபாதர் கவலைப்படாது, கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக்குவார், எல்லாம் மாதா பார்த்துக்குவாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த மாதா பார்த்துக்குவாங்க. இங்கு ஒரு கிச்சன் அமைகின்ற வரைக்கும், அல்லது கிச்சனுக்கு தேவையான ஆட்கள் வருகின்ற வரைக்கும், அல்லது அதுக்கு தேவையான குரோசரிஸ் கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய செலவில் இருந்து நான் ஆட்களை இங்கு கொண்டு வந்து அமர்த்தி இத்தனை மாணவர்கள் வந்தாலும் சரி அவர்களுக்கு நான் உணவளிக்கின்றேன் என்று எனக்கு பக்கபலமாக தெப்பை கொடுத்த மனிதன் இந்த மனிதன். கொண்டாடுறதுதான் இதுதான் சரியான தருணம் என்று நினைக்கின்றேன். அவரை மகிழ்விக்க அடுத்ததாக அவர் சொன்னிய உடனே எனக்கு ஏதோ விதத்தில் மாதா உதவி செய்கிறாங்க என்று அவரையே அருகில் அமர வைத்து, சார் அப்பொழுதுதான் என்னுடைய அந்த நான் கேட்ட நிகழ்ச்சிகளை சொன்னேன். இதுபோல ஒரு சிறுவன் நல்ல சாப்பாடு கொடுங்க சார் ஃபாதர் அப்படின்னு சொன்னான். சார் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்ட உடனே கொடுத்துடலாம் ஃபாதர் அப்படின்னா அன்று முடிவெடுத்தேன். இந்த இரவில் இருந்து இனி எத்தனை ஆண்டு காலம் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கு பணிபுரிகின்றேனோ அது வரைக்கும் இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற அரிசியை, உயர்தரமான அரிசியை நாம் கொடுப்போம், சாப்பாடாக கொடுப்போம், உணவோடு கொடுப்போம். அதற்காக எவ்வளவு செலவு வந்தாலும் சரி கடவுள் பார்த்துக் கொள்வார், நல்ல உள்ளங்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையில் அன்று தொடங்கினேன். கடவுளுடைய ஆசீர்வோடு இன்றும் அந்த மாணவர்களுக்கு அந்த பொன்னி அரிசி, அது பேர் கட்டக்கிங்களா, கிச்சடி பொன்னி, அந்த அரிசி இன்று வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பையன், நான் ராசிபுரத்துக்கு ஈஸ்டர் மினிஸ்ட்ரிக்காக போயிருந்தேன். அந்த மாதம் வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் வழிபாடு முடிச்சுட்டு அந்த பையன் அம்மா, எனக்கு அந்த பையன் தெரியல, நான் புதுசு, 200-300 பையன் இருக்கிறதுனால அந்த பையன் தெரியல, வந்து நின்றுட்டு தானே என் கூட ஒரு பெரிய ஃபாதர் நின்றுக்கிறார். ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னா, சரி எவ்வளோ படிச்சிருப்பான் போலகுது அப்படின்ட்டு நல்லா இருக்கிறப்பா அப்படின்னா, உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருந்துட்டு, ஃபாதர் இந்த பையன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் ஃபாதர், அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான் ஃபாதர் வீட்டில் அப்படின்னா. அத்தனை பேர் நின்று கொண்டு இருந்தார்கள். பெரிய அந்த திருவிழா திருப்பலி நின்றாங்க. உடனே ஃபாதர், ஏன்னா வீட்டில் ஏன்னா சாப்பிட மாட்டேங்கிறா, எங்கள் அம்மா நல்லாவே சமைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்படியே தலையை குடிச்சு வாடா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னுடைய மனதில் சந்தோஷம் வந்தது. அப்பொழுது நான் செய்கின்ற அந்த பணி, இந்த நல்ல உள்ளம் செய்கின்ற அந்த ஒத்துழைப்பு, உதவி, பல உள்ளங்கள் செய்கின்ற அந்த எண்ணம், எப்பொழுது ஒரு மகன் தன்னுடைய தாயினுடைய உணவு சரியில்லை என்று ஒரு சமூகத்திற்கு முன் சொல்கிறான் என்றால் என்னுடைய பணி ஓகே, கடவுள் ஆசீர்வதித்து விட்டார் என்று அப்பொழுதே நினைத்தேன். அடுத்ததாக இந்த போர்டிங் என்கின்ற ஒரு இது, அதையும் அவரிடம் தான் சொன்னேன். நான் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்றேன், சார் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை பார்த்தேன், இன்றைக்கு எங்கேயோ அந்த மனுஷன் இருக்கிறார், 150 குடும்பத்தை வாழ வச்சுட்டு இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் சந்தோஷமா சொல்லாத, அந்த போர்டிங்கிற ஒரு வார்த்தை தான் ஃபாதர் எனக்கு இன்னமும் உள்மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு அடுத்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இமீடியட்டாக நம்முடைய பிஷப்கிட்ட பேசி எடுக்க வேண்டிய முயற்சிகளை நாம் எடுத்து போர்டிங் என்பதை அப்படியே எடுத்து விட்டோம். அந்த கவர்மெண்ட்ல இருந்து என்ன உதவி கிடைக்கிறதோ தேவையில்லை. நல்ல உள்ளங்கள் இருக்கும் பொழுது கவர்மெண்ட் எதுக்கு,
அதனால் இந்த போர்டிங் ஆர்ஃபனேஜ் என்கின்ற வார்த்தையை நம்முடைய செயின்ட் பால்ஸ் அகராதியிலிருந்தே அகற்றிவிட்டோம். இனி எப்பொழுதும் அது கிடையாது. ஒன்று. அடுத்து அந்த மாணவர்கள் கர்டினல் கிரால் ஹாஸ்டல் 1 ஹாஸ்டல் 2 ஏன்னா பையனுக்கு இன்னும் அந்த போர்டுங்கிற வார்த்தையே அவன் கேட்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக ஹாஸ்டல் 1 ஹாஸ்டல் 2 என்று ஆரம்பித்து, எதற்காக ஹாஸ்டல் 2 ஹாஸ்டல் 1 என்றால் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வசதி படைத்தவர்கள். அதே சமயத்தில் இந்த பள்ளி வரலாற்றை நான் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த பள்ளி முழுக்க முழுக்க ஏழை மாணவர்களுக்காக கட்டப்பட்ட பள்ளி. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இது பண்டிகை ஸ்கூல் தான் நிக்நேம் வச்சு அழைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில். அப்படி ஏழை எளிய மாணவர்கள், உங்களுக்கு எல்லாம் இந்த ஹிஸ்டரி தெரியுமான்னு தெரியல, இது சரியான சமயம் என்று நினைக்கின்றேன். எல்எஃப் ஸ்கூல்ல ஏழை மாணவர்களுக்காக கட்டுகின்றார்கள். முன்னால் இருந்த இன்றை புரிணியர் ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைத்து மேலை நாடுகளில் இருந்து உதவி வாங்கி ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும். அப்பெல்லாம் நம்ம ஹோலி கிராஸ் இருந்தது, சிஎஸ்ஐ ஸ்கூல் இருந்தது, பிளஸ் பல பள்ளிகள் இந்த ஏற்காட்டில் இருக்கிற மாவட்டம்லாம் இருந்தது. அப்போ வசதி படைத்த மாணவர்கள் எல்லாம் இங்கு படிக்கும் பொழுது ஏழை மாணவர்களுக்கு பள்ளி இல்லை. அதனால் கேட்டதின் நிமித்தமாக பல உதவியோடு எல்லா ஸ்கூல் ஏழை மாணவர்களுக்காக துவங்கப்பட்டது. ஆனால் துவங்கப்பட்டதுதான் ஏழை மாணவர்களுக்கு என்று சொல்லி அங்கும் வசதி படைத்தவர்கள் சென்று படிக்க நேர்ந்ததால் ஏழை மாணவர்களுக்கு அங்கும் இடமில்லை. இதனை உணர்ந்த இந்த பகுதியில் உள்ள மக்கள், நாங்கள் என்ன செய்வது? ஒருத்தர் சொன்னாரே, நடுவில் கரும்பு காடு என்று, வயக்காடு, முள்ளுக்காடு, இதை தாண்டி எங்களால் செல்ல முடியவில்லை. அப்படியே சென்று படித்தாலும் எங்களுடைய மாணவர்கள் இரவு நேரம் வீட்டிற்கு வர முடியவில்லை. எங்களுக்கு ஒரு பள்ளி நாங்கள் இருக்கின்ற இந்த ஏரியாவில் கட்டி கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது, இந்த இடம் சாக்கடை இடம், அதை ஏற்கனவே விவசாய இடம்னு சொன்னார், பக்கத்துல பன்னிக்குட்டிங்க மேய்ச்சி கொண்டிருக்கின்ற இடம். உடனே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலாவது எங்களுக்கு ஒரு பள்ளியை கட்டி கொடுங்கள். நாங்கள் இப்படி வாழ்ந்து விட்டோம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்பதனால் அந்த விண்ணப்பத்தை ஏற்று அப்பொழுது இருந்த செல்வநாதன் ஆண்டவே பெரிய உதவியோடு இந்த பள்ளியை ஆரம்பித்தார்கள். அந்த ஆரம்பித்த அந்த சமயத்தில் இருந்து இன்று வரை இந்த பள்ளி குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும், இங்கே வசதி படைத்த மாணவர்கள் யாராவது வந்தால் அட்மிஷன் கொடுக்காதீங்க. நான் சொன்னது, வசதி படைத்த மாணவன் ஹோலி கிராஸோ இல்ல ஏற்காடோ இல்ல சிபிஎஸ்இல படித்து வந்தால் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு 1000 இடம் இருக்கு, இந்த அட்டெண்டன்ஸ் பாஸ் பண்ணி வரான் பாருங்க, அவனுக்கு கொடுங்க. அதே போல பாடல பாஸ் பண்ணிட்டு வரான் பாருங்க, அவனுக்கு கொடுங்க. அப்பா அம்மா இல்லாத இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு கொடுங்க. அப்பாவோ அம்மாவோ இல்லாத இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு கொடுங்க. அல்லது அப்பாவும் அம்மாவும் இருப்பார்கள், அப்பா வேற ஒருத்தரோட அம்மா வேற ஒருத்தையோட, அந்த மாதிரி போன அந்த மாணவர்களுக்கு கொடுங்க. இவர்களுக்காகத்தான் இந்த பள்ளி, வசதி வாய்ப்பு படித்தவர்களுக்காக அல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த பள்ளியின் அந்த உன்னதமான நோக்கம் நிறைவேறும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இன்று வரை இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போர்டிங் என்ற அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு ஹாஸ்டல். இப்ப படிக்கிற மகன் நாளை உங்களை போல ஆகும் பொழுது நான் போர்டிங்ல படித்தேன் என்று அன்றைக்கு இன்றைக்கு ஆழமா சொல்றாரு பாருங்க, அது மாதிரி சொல்ல மாட்டான். நான் ஹாஸ்டலில் படித்தேன், நல்ல உணவு சாப்பிட்டேன், அது 2 போதும், வேறலாம் ஒண்ணுமே கிடையாது. வேற ஒன்றே என்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாதுங்க. பையன் நல்லா சாப்பிடணும், உடம்பு ஆரோக்கியத்தோட இருக்கணும், நல்லா பாதுகாப்பா இருக்கணும், இதுதான். இந்த ஒரு சூழ்நிலையை வைத்து நான் வந்த உடனே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களிடம் அழைப்பு கொடுத்தேன், விண்ணப்பம் கொடுத்தேன். எங்கெங்கேயோ போய் சென்று நான் கை நீட்டிய தேவையில்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஏழை குடும்பங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இன்று இங்கு படித்தவர்களும் இருக்கின்றீர்கள், பல்வேறு குருக்களுடைய உதவியோடு படித்து இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உதவி செய்யுங்கள் என்ற அழைப்பு விடுத்ததின் பேரில் இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஏறக்குறைய 7 லட்சம் அவங்களே ஸ்பான்சர் பண்ணி நம்முடைய அனைத்து ஸ்கூல் பில்டிங்கும் வண்ணம் தீட்டி கொடுத்தார்கள், பெயிண்ட் அடித்து கொடுத்தார்கள். அது என்னுடைய சாதனையாக நினைக்கின்றேன் நான். அடுத்ததாக இந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்தவர்களுக்கு தெரியும், இப்ப சமீபத்தில் ஒரு 20 நிமிடம் தொடர்ந்து
ஒரு வாரம் இங்கே அசம்பிளி இருக்காது. ஏனென்றால் சகதி பின்னால் இருக்கின்ற அந்த 2 வீதிகளிலும் வருகின்ற தண்ணீர் எல்லாம் இங்குதான் வந்து நிற்கும். ஏன்னா ரோடு இப்படி இருக்கு, நம்ம பக்கம் பின்னாடி கேட்டு பள்ளமா இருக்கு, எல்லாம் இங்க தண்ணி இது வரைக்கும் இருக்கும். அதே போல நம்முடைய விடுதியில் ஒரு வாரத்துக்கு தண்ணி வடியும். அதனால இந்த சூழ்நிலையை நான் பார்த்தேன். பாம்பெல்லாம் வரும். உடனே ஆசிரியர் பெருமக்களிடமே நான் கையேந்தினேன். எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று ஆசிரியர் திரு ஐசக் அவர்களுடைய முயற்சியோடு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று ஏறக்குறைய 6-7 லட்சம் கொடுத்து அவர்கள் அந்த இந்த பில்டிங் இப்போ எச்எம் ரூம் இருக்கிற அந்த மெயின் பில்டிங்க்கு முன்னாடி இருக்கின்ற அனைத்து அந்த கல் பதிக்கும் பணிக்கும் உதவி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த ஆசிரியர் பெருமக்களை நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். நீங்கள் எல்லாம் நாங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, நிறைய பார்த்துருக்குறீங்க. அதனால் என்னுடைய இதே ஆசிரியர் ராபர்ட் சொன்னது போல மாணவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும், நன்றாக விளையாட வேண்டும். இதில் இன்னொன்று என்ன என்னுடைய சாதனை என்று நினைக்கின்றேன் என்றால், சரி என்னுடைய சாதனை அல்ல, முன்னால் இருந்த தலைமை ஆசிரியருடைய சாதனை. ஒரு 2 வாரத்திற்கு முன்னால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் என்ற ஒரு நிகழ்வை நடத்தினார். அது தமிழகம் முழுவதும் அந்த உறுதிமொழி எடுக்கின்ற நிகழ்வு. அன்றைய தினம் நம்முடைய பள்ளியில் தான் ஏறக்குறைய சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அந்த உறுதிமொழி எடுக்கணும். நம்முடைய மதிப்பிற்குரிய இப்பொழுது இருக்கின்ற சிஓ சார் திரு கபீர் அவர்கள் நம்முடைய பள்ளியை தேர்ந்தெடுத்து நான் சென்ட் பால்ஸ் பள்ளிக்கு செல்லுகின்றேன், அவர்கள் நல்ல விதமாக அனைத்தையும் தயார் செய்வார்கள் என்று கூறியதின் பேரில் நம்முடைய ஆடிட்டோரியத்தில் பெரிய அந்த நிகழ்வை எல்இடி ப்ரொஜெக்டின் வழியாக நாங்கள் எல்லாம் தயார் பண்ணி கொண்டிருந்தோம். அவர் அந்த உறுதிமொழி ஏற்கும் பொழுது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு அருகில் உள்ள தமிழக காவல்துறை உயர் அதிகாரிக்கும் அருகில் இருக்கின்ற உயர் அதிகாரி மதிப்பிற்குரிய திரு அருண் IPS வேறு யாரும் அல்ல, நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். மிக பின்னாடியே தான் வீடு இருக்கு, கண்ணங்குறிச்சி பக்கம். என்ன அதில் அருமை என்றால், உறுதிமொழி எடுத்த உடனே நான் தான் சிஓ சார்கிட்ட, சார் அங்கே ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கிறாரு இல்லைங்களா, நம்ம சிஎம் சார் பக்கத்தில் இருக்கிறவரு நம்முடைய ஸ்கூல் முன்னாள் மாணவர் திரு அருண் IPS என்று கூறிய உடனடியாக மைக்கை பிடித்து மாணவர்களிடம், இந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி என்று நான் இப்பொழுது புரிந்து கொள்கின்றேன். தமிழகத்தில் இருக்கின்ற உயர் பதவியில் ஒருவர் இங்கு அமர்ந்து சிஎம் சாரோட இருக்கிறார் என்றால் இந்த ஆசிரியர் பெருமக்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மண் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. டெல்லியில செங்கோட்டையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சிஓ சார் மாணவர்களுக்கு, நீங்கள் இது போல நாளை உலகத்தின் எத்திசையில் சென்று இந்த சென்ட் பால்ஸ் மண்ணிற்கு பெருமை தர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்த்துறையில் கூறினார். இந்த பெரியவர்கள் எல்லாம் எந்த அளவு உயர்ந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறியதை நான் கேட்டு சில பேர் தனிப்பட்ட விதத்தில் என்னிடம் வந்து தெரிவித்தார்கள். ஏன் மூத்தோர்களாக நீங்கள் மட்டுமா சாதிக்க முடியும்? இன்றைய இளைய தலைமுறையும் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில எடுத்துக்காட்டுகள். சென்று கையேந்தும் பொழுது இந்த பள்ளியினால் இன்று நான் எத்தனையோ மாணவர்களுக்கு படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு அடித்தளமிட்டது இந்த பூமி. அதனால் ஃபாதர், இந்த பூமிக்கு நான் இருக்கின்ற வரை எவ்வளவு என்னென்னால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்கின்றேன் என்று முதலில் உதவிக்கரம் நீட்டியவர் மதிப்பிற்குரிய தம்பி அப்துல் கம். அவர் செய்ததை எல்லாருமே சொல்லியிருப்பார்கள். அடுத்து இந்த மாணவர்கள் இங்கு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் தான் எல்லா இடமும் ஆக்குப்பையாக இருக்கிறதுனால விடுதி மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இங்கு இருக்கின்ற அருமை நண்பர் சண்முகவேலாவுடைய தொடர்பு கிடைத்தது. அவர் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் நான் கையேந்தினேன். மாணவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு பையன் நல்லா சாப்பிட்டா அடுத்து நல்லா விளையாடும், நல்லா விளையாண்டா நல்லா தூங்கும்.
நல்லா தூங்கினா அவன் மைண்டு ஃப்ரீயா இருக்கும், படிப்பான். எந்தவித கெட்ட பழக்கத்திலும் அவன் ஈடுபட மாட்டான். அதனால் படிப்பதற்கு நான் செய்வதை விட நன்றாக சாப்பிடுவதற்கும், நன்றாக உறங்குவதற்கும், நன்றாக விளையாடுவதற்கும் என்னுடைய 3 தாங்க மோட்டவே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது என்று அவனை கேட்ட உடனே ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய் செலவு. நான் அதுக்கு ஸ்கூல்ல இருந்து செலவு செய்தது வெறும் 5000. என்னத்துக்காக அது 5000 என்றால், ஃபாதர் தொடக்கம் நம்முடைய பள்ளியாக இருக்கட்டும், ஏன்னா நானே முழுமையா செய்தேன் என்று பேர் வரக்கூடாது ஃபாதர், நம்முடைய பள்ளி, என்னை வளர்த்தெடுத்த பள்ளி, 5000க்கு கல் வாங்கி கொடுத்தேன், செங்கல் வாங்கி நான் கொடுத்தேன். அதிலிருந்து ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய். அந்த இடத்தையே இப்பொழுது மாற்றி அமைந்திருக்கின்ற அந்த பெருமை இங்கு இருக்கின்ற திரு சண்முகவேல் நண்பர் அவர்களை சார். இது மட்டுமல்ல, அங்க இருக்கின்றாரே ஆடிட்டர், அவரும் சரி. அதே போல இன்னொரு டாக்டர் சென்னையில் இருக்கின்றார். அவரிடம் கேட்கும் பொழுது ஏறக்குறைய வந்து உதவி செய்தார். இந்த உதவி செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் தான் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த போதை விழிப்புணர்வை குறித்து தமிழக முதல்வர்களுடைய அறிவுரையின் பேரில் பள்ளியில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேள்விப்பட்ட உடனே யாரை அழைப்பது என்று நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். காவல்துறையிடமிருந்து எதிர்பார்த்தோம், அருமையார் மாற்றினம் கூட கேட்டோம். ஆனால் அவங்க ஏற்கனவே எல்லா ஸ்கூலுக்கு அங்கே அக்செப்ட் கமிட்மெண்ட் கொடுத்துருந்ததுனால அவரால் வர முடியல. அதனால என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது கலெக்டரேட்டிலிருந்து அங்கிருந்து எனக்கு தெரிந்த ஒரு நல்ல உள்ளம் இங்கே இருக்கின்ற அமைதியாக இருக்கின்றாரே திரு பாபு ரங்கநாதன் அவர்களை அவருடைய விலாசத்தை கொடுத்து அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவர் வந்தார். அவர் வந்த உடனே மாணவர்களிடம் பேச சொன்னேன். அவர் சொன்ன அந்த அருமையான வார்த்தைகள், இந்த மண்ணினுடைய அந்த புகழ் விளங்க கேட்டேன். என்னுடைய அப்பா ஒரு டிரைவருங்க, அந்த டிரைவருடைய மகன் எங்க படித்ததனால் இன்று உலகில் உள்ள 165 நாடுகளுக்கு நான் வளம் வந்து கொண்டு உலகத்தில் உள்ள ஏறக்குறைய 165 நாடுகளில் உள்ள மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இளம் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு மற்றும் பல்வேறு விதங்களில் இருக்கின்ற அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, நான் ரிசோர்ஸ் பர்சனா போய் டாக் கொடுக்கிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் இந்த சென்ட் பால் பல்கை என்னை உருவாக்கியது என்று அவர் அந்த மேடையில் கூறினாரே. இதைவிட பெருமை வேறு என்ன? அதனால் மூத்தவர்கள் உழைத்தீர்கள், உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், பள்ளிக்கு பெருமை சேர்ந்தது. இளைய தலைமுறையும் இப்பொழுது வளர்ந்து கொண்டு அவர்களும் வளர்க்கிறார்கள். இங்க இருக்கிறார் அப்துல் ரஹீம், ஏறக்குறைய 1000, 1500, 2000 மாணவர்களுக்கு நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல மலேசியாவில் இருக்கின்ற ஏழை மாணவர்களுக்கும் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட இந்த நல்ல உள்ளம் எல்லாம் நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்த அந்த நல்ல உள்ளம். எனவே இது போல இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்து இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து எல்லா வைபவங்களையும் சிறப்போடு நடைபெற ஒத்துழைத்தீர்கள். எனவே இந்த ஆள் இதுக்கு முன்னாடி குடோனா தாங்க இருந்தது, நிறைய பேருக்கு தெரியும். இங்க ஒரு சின்ன லைப்ரரி நான் வரும் பொழுது என் ஆபீஸ் ரூமே இதான் அப்படின்னா பாத்தீங்க, அங்க எப்படி எந்த சூழல் இருக்கு, ஆபீஸ் ரூமே இதான் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் சரி படிக்கின்ற மாணவன் எங்கிருந்தாலும் படித்துக் கொள்வான், படிக்காத மாணவனை என்ன செய்வது அப்படி என்று யோசித்து அவனுக்கு பாடம் நடத்தினால் சில சமயங்களில் புரியாது, ஆனால் டிவி பார்க்கறதுல புரியும். அந்த நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு ஆசிரியர் இங்கு இருக்கின்ற அற்புதராஜிடமே நான் உதவி கேட்டேன். இங்கு இருக்கின்ற இந்த மாணவன் அற்புதராஜிடம் உதவி கேட்டேன். ஏன் உங்களுடைய மகனுடைய ஞாபகமாக இந்த இடத்தை மாற்றித் தரக்கூடாது? படிக்காத மாணவர்கள் படிக்க வைக்க இது உதவும். அவன் ஆடல் பாடலோடு பார்க்கும் பொழுது அவன் இதை புரிந்து கொண்டு அவனும் கல்வியில் முன்னேறுவான் என்று கூறிய உடனே ஏறக்குறைய 1,50,000 ரூபாய் செலவில் இந்த அரங்கத்தை மாற்றி இருக்கின்றான். இந்த சமயத்தில் இன்னொன்றும் கூறுகின்றேன். நம்முடைய இந்த மாணவர்களுடைய இந்த யூனிஃபார்ம் பார்க்கும் பொழுது எந்த நிலைமையில் இருந்தது என்று உங்களுக்கே தெரியும். எல்லாம் ஏழை மாணவர்கள். உடனடியாக ஒரே ஒரு நாள் நான் மதியம் சாப்பிட்டு இருந்தேன், தனியாக தான் சாப்பிட்டு இருந்தேன். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு உடம்பு ஃபாதர்ட்டு போயிட்டார். சரி எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க அப்படின்னு நானும் சாப்பிட்டு இருந்தேன். போயிட்டு ஒரு 20
சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு திரும்ப என்கிட்ட வந்தார். ஃபாதர், நான் ஐஎம் ஹென்றி, நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இந்த போர்டிங்கில் தான் படித்தேன். உடனே முன்னாள் மாணவர் என்று தெரிந்த உடனே வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவரை உட்கார வச்சேன். வேற யாரும் இல்லை, நான் ஹென்றி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தார், உட்கார வச்சு உடனே அவருக்கு ஒரு மாதிரி என்ன ஃபாதர் அப்படின்னா, உட்காருங்க, இதில் என்ன இருக்கு அப்படின்னு. உட்காரு சாப்பிடு. உடனே இந்த இதெல்லாம் வெசல்ஸ்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபாதர், பசங்களுக்கு சாப்பாடு இருக்குது. ஆமாங்க, சாப்பாடு இருக்குது. அதே சாப்பாடு தான் இங்கேயும் இருக்குது. ஆமாம், இங்கேயும் இருக்குது. அப்போ பசங்க சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிடுவீங்களா? தப்பு. நான் சாப்பிட்றதான் பசங்க சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றதான் பசங்க சாப்பிடுவேன் அப்படி என்று கூறிய உடனே அந்த மனிதன் பாருங்கள், ஏதோ மார்க்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு ஒரு டிஷர்ட்டோ யூனிஃபார்மோ ஏதோ ஆர்டர் எடுத்திருக்கிறார், பல லட்சங்கள் கணக்கில். அது ஏதோ ஒரு வாரம் தள்ளி கொடுக்குறார். கொடுக்க வேண்டிய தேதியில் கொடுக்காம ஒரு வாரம் தள்ளி கொடுக்கறதுனால ஏதோ ஒரு இதில் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அந்த சோகத்தில் வந்து இந்த பக்கம் போகும் பொழுது படித்த பள்ளியை உள்ளே சென்று பார்த்துவிட்டு வரலாமே என்று உள்ளே வந்தவர் தான் ஃபாதர். ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சோதனையாக இருந்தது எவ்வளோ. ஆனால் நான் படித்த அந்த இடத்துல அவர் கூறினார், அந்த சூழல் இல்லாமல் பையன் பொன்னியரிசி சாப்பிட்றான் ஃபாதர், பையன் கறி சாப்பிட்றான், மீன் சாப்பிட்றான். இங்கே வந்து பார்த்தா அதே தான் இருக்கு. ஏன் பிசினஸ் லாஸ்னா பரவாயில்ல ஃபாதர், வேற ஒரு இடத்துல கடவுள் கொடுத்துருவாரு. அந்த மணியை அப்படியே இங்கே கொடுத்துட்டு போயிடும், பசங்களுக்கு பயன்படுத்திங்க. இந்த பாருங்க, அந்த நல்ல உள்ளவங்க அங்கே தான் இருக்கிறார். எந்திரிங்க. நம்முடைய பள்ளியில் படித்து நம்முடைய போர்டுகளில் தான் இருந்து ஏறக்குறைய இப்பொழுது செங்கல்பட்டில் ஏறக்குறைய 20-30 ஸ்கூல்களுக்கு யூனிஃபார்ம் இன்க்ளூடிங் மார்க்ஃபோர்ட் யூனிஃபார்ம் டிஷர்ட் எல்லாம் கொடுக்கின்ற அந்த ஒரு நிலையை கடவுள் அவருக்கு உயர்த்தியிருக்கிறார். இன்றும் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பள்ளியில் படித்த டிஎஃப்ஓ இப்பொழுது ஆர்கே சேவியர் அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவர் 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி 3 இடங்களில் இருந்து மனக்காவலர்களை அழைத்துக் கொண்டு வந்து இங்கு விளையாட்டு போட்டிகளை நடத்தினார். அப்பொழுது நம்முடைய மாணவர்கள் அணிந்த அந்த யூனிஃபார்ம் பிளஸ் டிஷர்ட் பார்த்த உடனே எங்க ஃபாதர் இதை அடிச்சிங்க அப்படின்ற பொழுது, வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற உடனடியாக எனக்கு பெயரை கொடுங்கள், அட்ரஸை கொடுங்கள் என்று அவர் வாங்கிக் கொண்டு இப்பொழுது ஏறக்கூடிய ஆர்வத்தோடு இருக்கின்றார். அப்படி என்றால் என்ன, முன்னாள் தலைமுறைகள் நீங்கள் எல்லாம் இந்த பள்ளியின் அஸ்திவாரங்களாக இருந்து உயர்த்தி இருக்கின்றீர்கள். அந்த உயரம் எந்த சூழ்நிலையிலும் இறங்கிவிடக் கூடாது என்பதை மனதில் இருத்தி இந்த இளம் தலைமுறையினர் நம்ம இப்ப தாசில்தாராக இருக்கிறாங்க. இப்பதான் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், போன வாரம் தான் அவருக்கு ப்ரமோஷன். கலாவில் இருக்கிற தாசில்தார் திரு நாகூர் மீரா அவர்களும் நம்முடைய பள்ளிக்கு தேவையான எல்லா ஆர்டர்ஸும் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துக்கிறார். இது போல ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும். இந்த இளைய தலைமுறையினரும் எங்களுடைய அண்ணன்மார்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. அவர்கள் 8 படி தாண்டினால் நாங்கள் 16 அடி தாண்டுவோம் என்று அவர்களுடைய உதவியினால் நாங்கள் பாருங்க, செங்கல் கொடுத்தவர் பக்கத்தில் இருக்கிற அவர் தாங்க கேட்ட உடனே செங்கல் ஃப்ரீயாக கொடுத்தார். என்ன சரியான யாரையாவது சொல்ல மறந்துருந்தனா தயவு செய்து மன்னிச்சிருங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை நான் சந்திப்போம். கண்டிப்பா வாங்க. இந்த நல்ல நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில குடும்பத்தோட, சில பேர் பேர பிள்ளைகளோட இருப்பீங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்து சொல்லும் பொழுது, அவங்களாம் சொல்லும் பொழுது, இது என்னுடைய பள்ளி அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு வாரியரையும் சொல்லி காட்டும் பொழுது எந்த அளவு மனதில் இந்த பள்ளி பதிந்திருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்நாள் ஆசிரியர் பெருமக்களோடு சேர்ந்து இந்த பள்ளியை வளர்த்தெடுப்பதில் உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டுங்கள். எங்களுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் மதிப்பளித்து இங்கு வந்து எல்லா விதங்களிலும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புனித பால் மேல்நிலை பள்ளியின் சார்பாகவும், எங்களுடைய ஆயரின் சார்பாகவும், என்னுடைய தாளாளர் தந்தையின் சார்பாகவும், என்னுடைய இந்நாள் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் மகிழ்ச்சியோடு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யாராவது உதவி செய்து நான் ஒரு வேலை சொல்றதுக்கு மறந்துருந்தேன், தயவு செய்து மன்னித்திருங்க. அதற்குரிய நேரம் வரும் பொழுது மீண்டும் அவர்களை கௌரவப்படுத்துவேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நேரத்தில்
இந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கமைப்பு செய்து எல்லாரையும் அனுசரித்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து முன்னின்று நடத்த உதவி செய்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் திரு தேவசகாயம் அவர்களுக்கு நாம் கரவுகளை எழுப்பி நம்முடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு எங்களுடைய இந்நாள் உதவி தலைமை ஆசிரியர் திரு ஐசக் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். அதனால அதே போல பாருங்க, என்றைக்கு இந்த நிகழ்வு ஒன்று தொடங்கணும்னு சொன்னேன், இந்த எப்போ இந்த நிகழ்வு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இங்கே இருக்கிற மனுஷன் அற்புதராஜிக்கிட்ட தான் கேட்டேன். அன்றையிலிருந்து இந்த கேமரா தூக்கிட்டாருங்க. எங்கெங்க போறாங்க எங்க எடுக்கிறாருன்னு தெரியல. எனவே அவருக்கு மதிப்பிற்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பை தெளிவுபடுத்துவார். யூடியூப் அதெல்லாம் அவரே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ. கரவலை எழுப்பி இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தை பற்றி ஒரே ஒரு நிகழ்வு. சாரி, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நான் புரிந்து கொள்ளலாம். அவருக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகன் கொஞ்சம் இன்சேல் பாய். அந்த மகனுக்காக அவர் கடவுளிடம் வேண்டாத வேண்டுதல் இல்லை. நான் அவரை அழைத்து அந்த மகனுக்கு பேரால் இந்த இடத்த கொஞ்சம் மாற்றி கொடுங்க. அந்த மகனும் உங்கள் மகன் தான், இங்கே படிக்காத மகனும் உங்களுடைய மகன் தான். கடவுள் இந்த மகன்களை உங்களுக்காக கொடுத்துக்கிற கைகளை எழுப்பி அவருக்கு நன்றி செய்வோம். அவர் ஒன்றுமே என் மகன் தான் பிடிக்கிறாங்க, நான் எதுக்கு உதவி செய்வோம் என்ன இல்லைங்க. கேட்ட உடனே காசை கொண்டு இந்தான் ஃபாதர் செய்யுங்க அப்படின்னாரு. நல்ல உள்ளம். அதே போல தான் பாருங்க, சார்லஸ் இருக்கிறாரு, சைமன் இருக்கிறாரு. இன்னைக்கு இரவு பகல் பார்க்காம எல்லாம் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சரிங்க எல்லாருக்கும் சொன்னால் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம எப்படி கூடுவது? இன்னும் ஒரே ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, பெரியவங்களாக இருக்கிறீங்க. இந்த பொன் நான் வந்து முதலாக இந்த பள்ளிக்கு வந்தவுடனே வாரத்திலேயே போய் உதவிகரம் நீட்டியது பொன்குமார் மைக்ஸ் அந்த ஐயாவை தான், அந்த அம்மையாவை தான். இந்த ஏன்னா நான் வந்து ஸ்டேட் வரைக்கும் விளையாண்டுக்கிறேன் ஃபுட்பால். அதனால் எனக்கு அந்த என்ன சொல்கிறது இன்னொன்று, படிக்கிற பையன் படித்துக்கொண்டே இருக்க வேண்டுமானாலும் செய்வான். ஆனால் படிக்காத பையனுக்கு விளையாட்டில் திறமை இருக்கும். அந்த விளையாட்டில் திறமையை வைத்துக்கொண்டு அவன் 2 அட்டையை வைத்தான போதும் அவன் ஒரு கான்ஸ்டபிளாக போய் சேர்ப்பான், ஒரு சின்ன ஒரு போலீஸில் போய் சேர்ப்பான், மிலிட்டரியில் போய் சேர்ப்பான். அதிலிருந்து அவனுடைய சந்ததி மேலோங்கும். அந்த எண்ணம் தாங்க எனக்கு. இன்றைக்கு சேலம் மாநகரில் 40 விழுக்காடு நம்முடைய பள்ளியில் படித்து பணி செய்கின்ற அந்த போலீஸ் பர்சனல் கேட்கும் பொழுது ஏன் நாம் இந்த கிரவுண்டை சரி செய்யக்கூடாது என்று அந்த எண்ணம் வந்தவுடனே எனக்கு கை காட்டியது இந்த நல்ல உள்ளத்தினுடைய குடும்பம் தான். அண்ணன் தம்பி 3 பேர். நான் சென்று அவரிடம் உதவிக்கரம் கேட்கும் பொழுது அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சாகம். கட்டுங்களா ஒரு பெரிய சாகம். ஏன் ஃபாதர் வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குது. எப்ப ஃபாதர் வேணும்னு தான் கேட்டார். அப்பொழுதும் கூட அவர் சொன்னது ஒரு வார்த்தை, என்னுடைய அண்ணன் குடும்பத்தை போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லுங்க ஃபாதர், வேற எது எனக்கு கேட்கலாம். இன்று அந்த இறந்த மனிதரையும் நான் நினைத்து பார்க்கின்றேன், இவருடைய குடும்பத்தையும் நினைத்து பார்க்கின்றேன். இவருடைய உதவியில் தான் இன்று இந்த கிரவுண்ட் எந்த அளவு ஆகியிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுகிறது சொல்லுங்கள் என்று அவர் உதவிக்கரம் நீட்டுகிறார். அதே போல இங்கு இருக்கின்ற நல்ல மனிதர்களும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்பொழுது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களோடு பேசுவார்கள். எப்பொழுது நாம் இந்த டைமண்ட் ஜூப்ளி தேதியை நாம் அறிவிப்போம் என்று. ஏனென்றால் ஒரு வருடம் அது நடைபெறும். துவக்க விழா ஒன்று இருக்கிறது, அதே போல நிறைவு விழா அடுத்த கல்வி ஆண்டில் தான் இருக்கிறது. தயவு செய்து நேரமாக இருந்தாலும் இது நம்முடைய வீடு, நம்முடைய ஆலயம். அதனால் இங்கு இருக்கின்ற நீங்கள் எல்லாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், உங்களுக்கு நிறைய தெரியும். நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள். இங்க இருக்கின்ற ஆசான் பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொடுங்கள். நாங்கள் அதற்காக பணிபுரிய, உங்களை மீண்டும் சந்திக்க, தனித்தனியாக உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றோம் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களையும் நீடிய நாள் ஆசீர்வதித்து பாதுகாப்போடு வைத்திருப்பார் என்ற நல்ல உள்ளத்தில்
மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.